நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் பார்த்து அழகாக இருக்குன்னு சொன்ன உடனே முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு தெரியாமல் அப்போ தான் இவங்க என்ன செய்வாங்க, காலில் கோலம் போடுவாங்க கட்டை விரல. இது நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்ன உடனே வந்து இந்த கையை வந்து பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி இப்படி ஒரு சைடாக அப்படி எடுத்து அந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு, ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டுக்கு போயிடுறாங்க. தப்பு அது. அவன் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து அவன் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து அவரை சொல்லலை, பாவம் அந்த பத்திரிகையாளர் சொல்லவே இல்லை, சரிங்களா? ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் அவன் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பு எங்கே போவான்? ட்ரெஸ்ஸுக்கு போவான். அடுத்த ஸ்டெப்பு வந்து காஃபி சாப்பிட்லான்னுவான். அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு போகலான்னுவான், டூர் போகலான்னுவான். இப்படி தான் வந்து உங்களுக்கு நான் இதை சொன்ன உடனே மாதம்பட்டி ரங்கராஜ், கிருஷ்ணலா ஞாபகம் வருது இல்லை? அப்படி தானே வருது. நான் அது அவங்கள சொல்லலை, சொல்கிறேன். ஸோ இப்படி தான் ஆரம்பிப்பான் ஒரு ஆண் வந்து. இப்படி தான் பெண்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதுங்களா? அது என்ன சொன்னாலும் சரி, நான் தான் சொன்னேன். நீங்கள் ஒரு பீரியட்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போலாம் ஐ லவ் யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டின் அனுப்பி விட்டுறான். ஐ லவ் யூன்னு சொல்லலாம். முதல்ல ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு 1000 யோசனை பண்ணணும். இது நீண்ட நாள் பழகினால் கூட, பழகினானா என்ன, ஒருத்தர் பார்க்கறது பேசுறது அப்படி இருந்தால் கூட, பேசுறதுக்குள்ள ஒரு 2 வார்த்தை பேசுனா கூட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா செருப்பத்தி கடிச்சிடுவாங்கன்ற அந்த பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் காதல் சொல்லாமல் வாழ்க்கையே சூனியமாக்கிட்டு போனவங்களாம் இருக்கிறான். இது நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஐ லவ் யூன்னு சொன்னால் பெரிய பிரளயமே ஏற்பட்டுரும். ஐயோ நம்மளை பற்றி என்ன நினைப்பா, சரி நீ சொல்லு, இல்லை அவ சொல்லட்டும் முதல்ல, இல்லை நம்ம வேணாம் முதல்ல அவ சொல்லட்டும், இல்லை ஏன் இவன் தான் சொன்னா என்ன, இப்படி ஒருத்தர் சொல்லாமையே 2 சைட்லையும் பொண்ணை பார்த்து பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனை.